வீடியோ வந்து சன்ஸ்க்ரீன் பற்றின வீடியோ தான். ஸோ கிட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும், அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சன்ஸ்க்ரீன் வந்து ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து மினரல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன். ஸோ கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீனில் வந்து நமக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மினரல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஜிங்க் ஆக்சைடு தான் வந்து மெஜாரிட்டி ப்ரொபோர்ஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஜிங்க் ஆக்சைடு அந்த பற்றின சப்ஸ்டன்ஸ் எல்லாமே தான் வந்து மெஜாரிட்டி ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கெமிக்கல் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்றதை அதில் கண்டிப்பாக இன்க்ரீடியன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிவிட்டு மினரல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். சரி, ஓகே, மினரல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் பற்றி சொல்லிட்டேன். கெமிக்கல் ஃபில்டர்ஸில் என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அதை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து அப்போ தான் சன்ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் இது அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் இங்கே சைடில் கொடுத்துருக்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து சன்ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கெமிக்கல் ஃபில்டராக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணும்போது அந்த இன்க்ரீடியன்ஸில் எதனா ஒன்று பார்த்தா கூட நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சன்ஸ்க்ரீனை வந்து கிட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மிக்ஸ் ஆகும். ஸ்கின் அலர்ஜிஸ் வரலாம். ஸோ அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மினரல் சன்ஸ்க்ரீன் இருக்கும்போது ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கிட்டோன்னா சேஃப்டியும் கூட. Why we should use sunscreen? ஏன் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்? சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? 10 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நம்மளுக்கு வந்து ஓசோன் டெப்ளீஷன் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. யூவி ரேஸ்மே வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ ஓசோன் டெப்ளீஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால யூவி ரேஸ், யூவிஏ அண்ட் யூவிபி இந்த ரேஸ்லாம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணியும் ஸ்கின் கேன்சர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து சன் எக்ஸ்போஷர் பண்ணும்போதும் இல்லை வந்து அவுட் ஏரியாஸில் ப்ளே பண்ணும்போதும் கிட்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, பிக்மெண்டேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அரவுண்ட் த மவுத் வந்து பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம வந்து டிஃபால்ட்டாக பார்க்கலாம். இது எதனால் ரீசனாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணாமல் சன் எக்ஸ்போஷரில் கிட்ஸ் வந்து நிறையா டைம் இருக்கும்போது ஸோ இந்த பிக்மெண்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஸ்கின் டேமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இயர்லியரில் வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. இயர்லி 30s வரும்போது ஸ்கின் ஓப்பன் போர்ஸ் வரலாம். அண்ட் தென் வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகி அதோட எலாஸ்டிசிட்டிலாம் வந்து கம்மியாகி சீக்கிரமே வந்து ஏஜ் லுக் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம சன்னில் வந்து எக்ஸ்போஷர் ஆகும்போது ரெகுலராக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது மஸ்ட். சன் டேன் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் தான் வந்து நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணணும். How to apply sunscreen? ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து இந்த 4 ஃபிங்கர் எஃபெக்டில் தான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். இந்த 4 ஃபிங்கரில் வந்து எட்ஜில் வந்து சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஃபிங்கராக வந்து பேட்சாக வந்து அப்ளை பண்ணும்போது தான் ஸ்கின்ல வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் க்ரீம் மாதிரி போட்டு தேய்ச்சினா சீக்கிரமாக வந்து ஒயிட் கேஸ்ட் ஆகும், ஸ்கின்ல அப்சர்வ் ஆக லேட் ஆகும். இந்த 4 ஃபிங்கர் டெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து எப்போவுமே சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒயிட் கேஸ்ட் வராமல் எஃபெக்டிவாக அப்ளை பண்ணுற மெத்தட். அண்ட் தென் வந்து முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டக்குன்னு வெளியில் போகும்போது ஸ்வெட் ஆச்சுன்னா அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து எஃபெக்டிவாக நம்மளுக்கு பார்க்கும்போதே வந்து டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் 20 மினிட்ஸ் பிஃபோரே வந்து அவுட்டோரில் வந்து போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். என்னென்ன மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து நியூட்ராஜினோட ஷியர் ஜிங்க் வந்து சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இது வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து நிறைய இருக்குது. அந்த ஜிங்க்கில் தான் மெஜாரிட்டியாக வந்து இந்த ஃபில்டர்ஸ் வந்து சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க மெயின் ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஒயிட் கேஸ்ட் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒயிட் கேஸ்ட் அங்கங்கே திட்டாக இருக்கும். அது ஒன்று தான் வந்து இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்க ட்ராபேக்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான சன்ஸ்க்ரீன். உங்களால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கிட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் என்னென்னா
அவினோ கிட்ஸ் மினரல் சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனுமே வந்து கெமிக்கல் ஃபில்டர் இல்லாமல் மினரல் ஃபில்டர் தான் இருக்குது. ஜிங்க் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொபோர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கம்பேர்ட் டு நியூட்ரோஜினா விட ஒயிட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் நம்ம பார்க்க போகிற சன்ஸ்க்ரீன் செராவி சன்ஸ்க்ரீன். செராவி பிராண்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மெஜாரிட்டியாக வந்து அவைலபிளாக இருக்கிறது கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அமேசானில் வந்து நல்ல ஆஃபரில் கிடைச்சதுன்னா இந்த செராவி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து பெஸ்ட் கிட்ஸ்க்கான மினரல் சன்ஸ்க்ரீன் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்விட்சர்லாந்து பிராண்ட் சன்ஸ்க்ரீன் தான். அல்ட்ரா சன் ஃபோட்டோ 8 சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து SPF 50 ப்ராட்பேண்ட் ஸ்பெக்ட்ரமில் தான் இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்பென்சிவான சன்ஸ்க்ரீன், பட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ டேமேஜுமே வந்து அவாய்ட் பண்ணும். நாட் ஒன்லி யூவி ரேஸ் பட் ஆல்சோ ஃபோட்டோ டேமேஜுமே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அவாய்ட் பண்ணும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் க்ரையில் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிற சன்ஸ்க்ரீன் என்னென்னா வந்து டாக்டர் ஷெத்தோட மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து கெமிக்கல் ஃபில்டர்ஸ் கிடையாது, மினரல் ஃபில்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ மினரல் ஃபில்டர் அப்செட்லி நம்ம சொன்னது வந்து ஜிங்க் ஆக்சைட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு ஆல் அதர் சன்ஸ்க்ரீன் இதில் வந்து நம்மளுக்கு ஒயிட் காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து டிஃபால்ட்டாக தெரியாது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து வாங்கலாம். இதெல்லாம் தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் பேஸ்டு சன்ஸ்க்ரீனில் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற சன்ஸ்க்ரீன். நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்கள் கிட்டோடைய ஸ்கின்னுக்கு வந்து எது நல்ல எஃபெக்டிவாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெக்கமெண்டேஷன்ல மெஜாரிட்டியாக இருக்க கிட்ஸோட பிராண்ட் வந்து செபமெட், செட்டாஃபில். இந்த சன்ஸ்க்ரீன்லாம் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்ற ரீசனையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ செபமெட், செட்டாஃபில் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து கிட்ஸுக்குன்ற சன்ஸ்க்ரீன் தான் வந்து போட்டிருக்காங்க. பட் அதில் இருக்க ஃபில்டர்ஸ் வந்து கெமிக்கல் ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கண்டிப்பாக மினரல் சன்ஸ்க்ரீன் அண்டர் த மினரல் சன்ஸ்க்ரீனில் வராது. ஸோ கெமிக்கல் ஃபில்டர்ஸ் சன்ஸ்க்ரீன் வந்து கிட்ஸுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதனால தான் இந்த செபமெட், செட்டாஃபில்லாம் வந்து நம்மளுக்கு மினரல் பேஸ் சன்ஸ்க்ரீனில் வரல. அண்ட் மோர் ஓவர் ஃபிக்ஸ்ட் டெர்மா வந்து ஃபிக்ஸ்டு டெர்மா ஷேடோ கிட்ஸ் சன்ஸ்க்ரீன்றதும் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவுமே வந்து கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்க சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம கிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து கிட்ஸுக்கான சன்ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து பிராண்டடாக இருக்கிறத வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து கண்மூடி செலக்ட் பண்ணக்கூடாது. கிட்ஸுக்கான சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னாலுமே அதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். என்னுடைய கிட்டுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ரிசர்ச் தான் பண்ணேன். இந்த ரிசர்ச்சில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சன்ஸ்க்ரீன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரலாம். பாய்.